அது கணக்குமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். பவரில் வந்துடுச்சு, பவரில் எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது அது மாதிரின்னு சொன்னாவே நமக்கு லாக் தான் யூஸ் ஆகணும். ஸோ லாக் எடுக்கும்போது இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கணும். நான் இங்கே பார்த்தாவே நமக்கு எக்ஸ் இருக்குது, அதனால் இதையும் யூவி மெத்தடில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொன்னாவே என்ன சமயத்தோ, ரூட்டுன்னு சொன்னாவே அடுக்கு 1/ன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லைனா மூல வரிசை என்ன இருக்குன்னு அர்த்தம் 2. அப்போ 1/2 ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போது டேக் லாக் ஆன் போத் சைடு. இப்போ டேக் லாக் எடுத்துக்கிறோம். லாக் எடுத்துக்கிட்டால் லாக் ஆஃப் எக்ஸ் ஒய் த ஹோல் பவர் 1/2 ஈக்குவல் டு லாக் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, இப்போது அடுக்கு குறியீட்டு விதிப்புற பார்க்க போனால் நமக்கு அடுக்கு விதிகள், லாகினுடைய அடுக்கு விதிகள் பார்க்கணும்னா அடுக்கு எங்கே வந்துடும், முன்னாடி வந்துடும். ஸோ 1/2 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு அடுக்கு எங்கே வந்துடும் சாமி, முன்னாடி வந்துடும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு லாக் இ. பேஸ் எங்கே இருக்குதுன்னு அர்த்தம், இ தான் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் வந்து கணக்கில் போடாமல் இருக்கிறது என்னென்னா லாகில் வந்து பேஸில் என்ன இருக்குது, இ இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு தெரிய வேண்டியது லாக் இ பேஸ் ஈனுடைய மதிப்பு 1. சின்ஸ் போட்டுக்கலாம். லாக் இ பேஸ் ஈனுடைய மதிப்பு 1. இன்னொரு சின்ஸ் போட்டுக்கிறேன். லாக் ஏபி அப்படின்னு சொன்னாவே என்ன சாமி அர்த்தம், லாக் ஏபி ஈக்குவல் டு பெருக்கலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே லாக் ஆஃப் ஏபி அப்படின்னு சொன்னது லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. ஒருவேளை பை இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும், ஏன்னா பெருக்கல் என்பது தொடர் கூட்டலின் சுருக்கம். இதுதான் உங்களுக்கு சின்ன கிளாஸில் நான் சொல்லி தந்தது, அப்படியே தான் இது ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இங்கே மதிப்பு போட்டுக்கலாம். 1/2 இன்ட்டு லாக் ஏபி எப்படி பிரித்து எழுதணும், லாக் ஏ எக்ஸ் ப்ளஸ் லாக் ஒய். ரெண்டு உறுப்பாக இருக்குது, அது 1/2 ரெண்டுத்துக்கு பொதுவானது. ஸோ இன்ட்டு ப்ராக்கெட் போடும். ஓகே சாமி, இங்கே இதனுடைய மதிப்பு 1 ஆகிடும். 1 கூட எது பெருக்கணும் அது தான் கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ தான் நம்ம வகைப்படுத்த போகிறோம். அப்போ 1/2 இன்ட்டு லாக் எக்ஸை வகைப்படுத்தினா 1 ப்ளஸ் லாக் வகையை லாக் எக்ஸை வகைப்படுத்தினா 1/x. லாக் எக்ஸை வகைப்படுத்தினா 1/x ப்ளஸ் லாக் ஒய்யை வகைப்படுத்தினா 1/y இன்ட்டு ஒய்யை எக்ஸை பொறுத்து நம்ம வகைப்படுத்தினால் என்ன போட போகிறோம், dy/dx ஈக்குவல் டு எக்ஸை வகைப்படுத்தினால் 1 மைனஸ் ஒய்யை வகைப்படுத்தினால் dy/dx. ஓகே, இப்போ dy/dxனுடைய இது தான் எனக்கு தேவை, அதனால் தேவையானதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன், தேவையில்லாதான் இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழியை பார்க்குறேன். அதனால் இங்கே இந்த 1/2 வகுத்தலாம் இருக்கிற 2 சமக்குறிக்கு அந்த பக்கமாக போனால் பெருக்கலாக மாறும். 2 உறுப்புகள் இருக்கிறதுனால 2 உறுப்பையும் நான் பெருக்கணும். அப்போ மீதி என்ன இருக்கும், 1/x ப்ளஸ் இது அங்கே போயிடுச்சு. அப்போ ப்ராக்கெட் என்ன பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணிடலாம். 1/y இன்ட்டு dy/dx ஈக்குவல் டு ஓரன் 2 மைனஸ் 2 இன்ட்டு dy/dx. ஓகே, இப்போது dy/dxலாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துருப்பான், தேவையில்லாதலாம் அந்த பக்கம் எடுத்து போடலாம். இதுக்கு முன்னாடி குறியிலன்னா எனக்குதுன்னு அர்த்தம், ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸாக இருக்கிற 1/x அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸாக மாறும். மைனஸாக இருக்கிற 2 இன்ட்டு dy/dx இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். ஓகே, அப்போது 1 ஏற்கனவே இருக்கிறத நம்ம இது 1/y இன்ட்டு dy/dx ப்ளஸ் 2 இன்ட்டு dy/dx ஈக்குவல் டு 2. இந்த ப்ளஸ்ஸாக இருக்குது அந்த பக்கம் போயிடுச்சு. நான் அம்புக்குறி போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாவே சாமி இது அந்த பக்கம் வந்துருச்சு, இந்த பக்கம் வந்துருச்சுன்னா இங்கே இருக்கவே கூடாது. அப்போ யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் எழுதுங்க, இந்த பக்கம் அம்புக்குறி போட்டதை தூக்கிட்டு வந்து எழுதிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது ப்ளஸ் 1/x அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 1/xன்னு வரும். இப்போ ரெண்டுத்துலேயும் பொதுவாக யார் இருக்காங்கன்னு பாருங்கள், dy/dx பொதுவாக இருக்காங்க. வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தால் என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போட்டால் என்ன பண்ணணும், கேன்சல். 1 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே என்ன இருக்கும் 1/y ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் 2, 1 டைம் that is equal to 2 minus 1/x. ஓகே, இப்போது உள்ள நம்பர் இருக்குது பாருங்கள், ஒரு பின்னையன் ஒரு முழியன் நடுவில் ப்ளஸோ மைனஸ்னா குறுக்க பெருக்கி கூட்டி பை போடணும். இங்கே அதேமாதிரி போட்டுக்கலாம். ஒரு முழியன் ஒரு பின்னையன் நடுவில் மைனஸ் இருந்துச்சுன்னா குறுக்க பெருக்கி கழித்து பை போடணும். இங்கே dy/dx ஆஃப் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் 2y பை y ஈக்குவல் டு 2 இன்ட்டு x 2x மைனஸ் 1/x. இப்போ இங்கம்மா எனக்கு dy/dx தான் தேவையில்லாதலாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் குறி இருக்குது, பெருக்கலாக இருக்கிற 1 + 2y எந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும், வகுத்தில் இருக்கிற y எந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாம் மாறும். ரொம்ப குறி போட்டுட்டேன், ஸோ திருப்பி அதை எழுதக்கூடாது. ஸோ dy/dx ஈக்குவல் டு என்ன இருக்குது இங்கே மட்டும் அப்படியே வச்சாச்சு, இங்கே இருக்கிறத எழுதுங்க 2x மைனஸ் 1/x இன்ட்டு ஒய் வகுத்தில் இருக்கிற ஒய் எந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாம் மாறும் பை
1 + 2y. ஓகே, இப்போ இதை எழுதும்போது இதான் ஃபைனல் ஆன்சர். இதை எழுதும்போது இப்படி கூட எழுதிங்க, dy/dx = y ஆஃப் ரெண்டுத்தையும் பேருக்கு தானே போகிறோம், ரெண்டு உறுப்பு இருக்கனால ப்ராக்கெட் போகிறோம், y ஆஃப் 2 × x - 1 by x ஆஃப் 1 + 2y. Okay, this is the final answer.